ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிசம்பர் மாத நடப்பு நிகழ்வு பார்க்குறோம். அந்த வரிசையில் 16, 17ஆம் தேதிக்குள்ளே நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு எத்தனை அமைச்சர்கள் பதவியேற்றனர்? சரிங்களா? மகாராஷ்டிரம் அமைச்சரவை விரிவாக்கப்பட்டு எத்தனை அமைச்சர்கள் பதவியேற்றனர் பார்த்தீங்கன்னா, 39 அமைச்சர்கள் பதவியேற்றனர். சரிங்களா? அதில் 33 பேர் கேபினெட் அமைச்சர்கள், 6 பேர் இணையமைச்சர்கள். சரிங்களா? 33 பேர் கேபினெட் அமைச்சர், 6 பேர் இணையமைச்சர். 33 ஆண்டுகளுக்கு பின் மாநிலத்தின் 2வது தலைநகர் நாகபுரியில் நிகழ்ச்சி நடைபெற்றது. சரிங்களா? 33 வருஷத்துக்கு அப்புறமா 2வது தலைநகரமாக இருக்கின்ற நாகபுரியில் தான் இந்த 39 அமைச்சர்கள் பதவியேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கின்றது. சரிங்களா? அப்போனா முதல் தலைநகரம் எதுனா பம்பாய். சரிங்களா? 2வது தலைநகரம் தான் நாகபுரி. சரிங்களா? அடுத்தது சமீபத்தில் எந்த தீவை சீடோ புயல் தாக்கியது? சரிங்களா? சமீபத்தில் எந்த தீவை சீடோ அப்படிங்கிற புயல் தாக்கியதுன்னா மயோட் தீவை தான் சீடோ புயல் தாக்கியது. ஸோ இதில் மயோட் தீவு இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ளது. சரிங்களா? மயோட் தீவு எங்கே இருக்குன்னா இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ளது. அதே மாதிரி கடந்த 2019இல் தென்கிழக்கு இந்திய பெருங்கடலில் உருவான புயல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடா புயல். சரிங்களா? என்ன புயல்னா இடா புயல் 2019. அடுத்தது 2வது பார்த்திங்கன்னா சிரியா மீதான பொருளாதார தடைகளை நீக்க ஐநாவின் தூதர் வலியுறுத்தல். சரிங்களா? ஐநாவின் தூதர் வலியுறுத்தல். அவர் யாருன்னா கியர் பெடர்சன். சரிங்களா? கியர் பெடர்சன். அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது ஆசிய பசிபிக் காது கேளாதோர் விளையாட்டுப் போட்டி 2024இல் நடைபெற்ற இடம் எதுனா மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர். சரிங்களா? கோலாலம்பூரில் தான் காது கேளாதோருக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றுள்ளது. அடுத்து 4வது தேசிய தலைமைச் செயலர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா டெல்லி. சரிங்களா? தேசிய தலைமைச் செயலர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா புதுடெல்லியில் நடைபெற்றது. அடுத்தது தேசிய ஆற்றல் பாதுகாப்பு தினம் டிசம்பர் 14. சரிங்களா? தேசிய ஆற்றல் பாதுகாப்பு தினம் டிசம்பர் 14. சிறந்த பணிக்கான குடியரசுத் தலைவரின் காவல்துறை விருது பெற்ற மாநிலம் எது? சரிங்களா? சிறந்த பணிக்கு குடியரசுத் தலைவரின் காவல்துறை விருது பெற்ற மாநிலம் எதுனா சத்தீஸ்கர். ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது 7வது ஊவேசா தமிழறிஞர் விருது யார் வாங்கியிருக்காருன்னா முனைவர் ஆ பாண்டுரங்கன். ஊவேசா தமிழறிஞர் விருது முனைவர் ஆ பாண்டுரங்கன் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்தது 8வது விஜய் திவாஸ் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுனா டிசம்பர் 16. விஜய் திவாஸ்னா டிசம்பர் 16. 1971இல் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் தினம், அதாவது டிசம்பர் 16. அந்த நாளை தான் நம்ம விஜய் திவாஸ் தினமாக கொண்டாடி இருக்கிறோம். சரிங்களா? அது இதே தான், அதாவது இந்த டிசம்பர் 16 தான் வங்காளதேசம் வெற்றி தினமாக கொண்டாடுதாங்க. சரிங்களா? அடுத்தது டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு வகை எது? டெங்கு காய்ச்சலை பரப்பும் கொசு வகை எதுனா ஏடிஎஸ் எஜிப்டை வகை. சரிங்களா? ஏடிஎஸ் எஜிப்டை வகை கொசுகள் தான் டெங்கு காய்ச்சலை பரப்புகின்றது. நிகலாண்டில் தமிழகத்தில் இதுவரை 25,000க்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். எத்தனை பேர்னா 25,000க்கு மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்து பார்த்திங்கன்னா தமிழக முதல்வரின் 3வது செயலர் யாருன்னா அனுராஜ். தமிழக முதல்வரின் 3வது செயலர் யாருன்னா அனுராஜ். மொத்தம் தமிழக முதல்வரின் கீழ் 3 செயலர்கள் ఉన్నాங்க. அது யார் யாருன்னு பார்ப்போம். பி உமாநாத், 2வது எம்.எஸ். சண்முகம், 3வது அனுஜார்ஜ். சரிங்களா? இதில் இணைச் செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி லட்சுமிபதி. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை சங்கம் நம்ம ஊர் திருவிழா நிகழ்ச்சியை முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஜனவரி 17 தொடங்கி வைத்தார். சரிங்களா? எப்போனா ஜனவரி 17 தொடங்கி வைக்க உள்ளார். அடுத்தது மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையம் அமைப்பதற்கான சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். சரிங்களா? தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சட்ட மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதை ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். அடுத்து 13 தமிழக அரசு பள்ளிகளில் விரைவில் ஏஐ பாடப்பிரிவுகள் தொடங்கப்படும் என கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூறியிருக்கிறார். 1500 கோடி மதிப்பீட்டில் அமைய உள்ள காலனி உற்பத்தி ஆலை எங்கு அமைய உள்ளதுன்னா ராணிப்பேட்டை மாவட்டம்
பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் அமையுள்ளது. சரிங்களா. உலகளவில் 2வது பெரிய காலனி உற்பத்தியாளராக உள்ள குழுமம் எதுனா ஹாங்புக் குழுமம். சரிங்களா. இந்த குழுமம் தான் இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வந்து காலனி உற்பத்தி ஆலையை வந்து தொடங்க உள்ளது. அதற்கு வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியுள்ளார். சரிங்களா. அடுத்தது 15 பார்த்தீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் 129வது திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவையில் தாக்கல் செய்தார். சரிங்களா. எத்தனாவது திருத்த மசோதானா 129வது திருத்த மசோதா யார் தாக்கல் செஞ்சாங்கன்னா மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் எங்கன்னா மக்களவையில் தாக்கல் செய்தார். சரிங்களா. அடுத்தது 2024ஆம் ஆண்டுக்கான விஷ்ணுபுரம் இலக்கிய விருது எழுத்தாளர் ரா. முருகனுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது. அவர் எழுதிய ஒரு ஃபேமஸான நாவல் எதுனா அரசூர் வம்சம் அப்படிங்கிற ஒரு நாவலை தான் அவர் எழுதியிருக்கிறார். சரிங்களா. இதோட இந்த நாளுக்கான நடப்பு முடிந்தது. தேங்க்யூ.